உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டி பகுதியில் ஆட்டோக்களில் அதிக எண்ணிக்கை கொண்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்றாலோ அதிவேகமாக ஆட்டோக்களை இயக்கினாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் பண்ருட்டி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தை போக்குவரத்து காவலாய்வாளர் பரமேஸ்வரபத்மநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய போக்குவரத்து காவலாய்வாளர் பரமேஸ்வரபத்மநாதன் அவர்கள் பண்ருட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது என்றும் பள்ளி சவாரியில் ஈடுபடும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் மாணவர்களை ஏற்றிச் செல்லும்போது மிகவும் கவனமாக ஆட்டோவை இயக்க வேண்டும் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து ஆட்டோக்களுக்கும் தகுதி சான்று, காப்பு சான்று மற்றும் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட உரிய ஆவணம் இன்றி இயக்கப்படும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும், எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி உரிய ஆவணம் இன்றி ஆட்டோக்களை இயக்கினால் கடுமையான பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது ஆட்டோக்களில் உள்ள இருக்கைக்கு ஏற்றவாறு பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துக்களை தடுக்க வேண்டும் என பண்ருட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதில் உதவி ஆய்வாளர்கள் முரளி, செந்தில்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.